நம்ம தொடர்ந்து SIR உடைய அப்டேட்டுகளை பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்லிங்ல நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸை பத்தி ரொம்ப முக்கியமா சொல்றோம். ஏன்னா நாம நினைச்சுக்கிறோம் ஃபார்ம்ல வந்து இதெல்லாம் முக்கியம் இல்ல, இந்த இடத்துல எல்லாம் பெருசா கவனிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஃபார்மை நம்ம கொடுத்தனுமே அவங்க எதை வாங்கி பார்ப்பாங்க தெரியுங்களா? அவங்க வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன்ல வந்து பதிவேற்றம் செய்வாங்க. அதுக்கு அவங்க பார்க்கக்கூடிய முதல் விஷயமே அந்த பாகம் எண் வரிசை எண் தான். அப்ப நம்மளுடைய ஃபார்ம் கொடுக்கப்பட்டா அவங்க எதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்கன்னா பாகம் எண் வரிசை எண்ணை தான் பார்ப்பாங்க. இந்த பாகம் எண் வரிசை எண் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது பெட்டி 3வது பெட்டியில தான் இருக்கு. இந்த பாகம் எண் வரிசை எண்ணில் வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை டைப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாவே இந்த நம்பர் தான் கேட்கும். இந்த நம்பரை அவங்க டைப் பண்ணுவாங்க. நம்பரை டைப் பண்ணணுமே நம்ம யாரை எழுதியிருக்கோமோ அந்த 2வது பெட்டியில 3வது பெட்டியில ஏதாவது ஒரு பெட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணுவோம். அவங்களுடைய பெயர் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. அந்த நம்பரை கொடுத்தனுமே என்ன ஆகும், அவங்க பெயர் வந்துடும். அவங்க பெயர் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிக் பண்ணிடுவாங்க. என்னன்னு டிக் பண்ணுவாங்கன்னா, ஆமா இவங்கள தான் நம்ம என்ன பண்ணோம் ஃபில் பண்ணுறக்காக தேடணும்னு சொல்லிட்டு அவங்க டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முடைய பெட்டி 1ல் இருக்கக்கூடிய 9 கேள்வி நிரப்புவாங்க. அப்போ நம்ம ஃபார்மை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2வது பெட்டி 3வது பெட்டி இது 2ல் ஏதாவது ஒன்று நிரப்பியிருக்குமான்னு பார்ப்பாங்க. அப்படி நிரப்பியிருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பாகமின் வரிசையின் கொடுத்துருக்குமான்னு பார்ப்பாங்க. அப்படி அதில் இருக்கக்கூடிய பாகமின் வரிசையினை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், தானாக கொண்டு வந்து கொடுக்கும். மிச்சதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோமே அதெல்லாம் அவங்க டைப் பண்ணவே மாட்டாங்க. நம்ம வந்து என்னென்னலாம் கொடுத்துருப்போம்னா இந்த பெயர் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் வாக்காளர் அட்டை எண், உறவினர் பெயர், உறவு முறை, அந்த மாதிரி மாவட்டம் மாநிலம்லாம் கொடுத்துருக்கோம்ல, அது எதையுமே அவங்க டைப் பண்ண மாட்டாங்க. அவங்க பாகம் எண் வரிசை எண் டைப் பண்ணணுமே அந்த தகவல் வரும். அது சம்பந்தமான எல்லா தகவலும் வந்துடும். வந்த உடனே அதை என்ன பண்ணுவாங்க, டிக் பண்ணிட்டு அடுத்து வந்து அந்த பெட்டி 1ல் இருக்கக்கூடிய தகவலை மட்டும் என்ன பண்ணுவாங்க, பார்த்து டைப் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த பெட்டி 1 அந்த முதல் பெட்டி இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய 9 கேள்வி மட்டும்தான் அவங்க பார்த்து டைப் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையுடைய அட்டை எண், தாயாருடைய அட்டை எண், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய அட்டை எண், இந்த 3 வந்து ஆப்ஷனாக தான் இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு வந்து தெரியாட்டினா விட்டுடலாம், விட்டுட்டு மிச்ச தகவலை மட்டும் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, ஆதார் நம்பரு, உங்கள் ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் தந்தையுடைய பெயர், தாயாருடைய பெயர், திருமணமாயிருந்தா துணைவியருடைய பெயர், இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணிடலாம் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, டைப் பண்ணிடுவாங்க. பெட்டி 1 பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே ஈஸி தான், அதை விட்டுடலாம். அடுத்தது பெட்டி 2 பெட்டி 3. இந்த பெட்டி 2 3ல் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணால் போதும். அந்த ஒன்று எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தகவலை கொண்டு பண்ணக்கூடாது. 2002லேருந்து 2005 வரையும் இதே மாதிரி SIR வந்துச்சு. அப்போ அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கணும். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா 2007ல் எங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்துச்சு, 2006ல் நாங்கள் வாங்கணும்லாம் சொல்கிறீங்க. அதாவது உங்கள்கிட்ட அந்த சமயத்தில் ஓட்டர் ஐடி இருந்திருந்தா, இந்த 2002 சமயத்தில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்திருந்தாவே என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அவங்க. ஆனால் என்னதான் பழைய ஓட்டர் ஐடிலாம் இருந்தாலும் கூட நீங்கள் 2002லேருந்து 2005 லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருந்தோம். இப்போ கூட ஒரு முந்தின வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள். அது மாதிரி போய் பார்த்தா கரெக்டாக வருது ரிசல்ட் எல்லாருக்குமே. அந்த மாதிரி கூட நீங்கள் போய் தேடிக்கலாம். அப்படி நம்ம என்ன பண்ணணும், தேடியாவது எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணோம், 2 இல்லை 3 ஃபில் பண்ணோம். 2 யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நானே 2002லேருந்து 2005 வரையும் அந்த SIR லிஸ்ட்டில் இருந்தேன்னு சொன்னால் நான் 2 ஃபில் பண்ணோம். இல்லை நான் இல்லை அப்படின்னு சொன்னால் என் குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் 3 ஃபில் பண்ணோம். 2ல் ஏதாவது 1 ஃபில் பண்ணால் போதும். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணுவேன்னா வாக்காளருடைய பெயர் அப்படிங்கக்கூடிய இடத்துல என்னுடைய பெயரை போடுவேன், என்னுடைய 2002 அட்டையுடைய எண்ணை போடுவேன். அப்புறம் வந்து உறவினர் பெயர் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய தந்தை பெயரை போடுவேன், உறவு முறை போடுவேன், அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி இது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணுவேன். இந்த பாகம் எண் வரிசை எண் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே 2002ல் எப்படி இருந்துச்சோ அப்படி பண்ணணும். என்னுடைய பெயர் 2002 என் பெயர் இப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த அட்டையில் என்னவா இருந்திருக்கலாம், தப்பாக கூட இருந்திருக்கலாம். அந்த தப்பாக இருந்துச்சுன்னா அந்த தப்பான மாதிரியே தான் நம்ம எழுதணும். ஒரு எழுத்து மாதிரி இருக்குது, இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி போட்டால் தான் இது என்ன ஆகும், சரிப்பட்டு வரும். அதனால 2002ல் உங்களுடைய பெயர் எப்படி இருந்துச்சு, 2002ல் உங்கள் அட்டை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2002ல் நீங்கள் உங்கள் அப்பா பேரை கூட உறவினர்னு போட்டிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் யாரை போட்டிருப்பீங்க, கணவரை கூட போட்டிருக்கலாம். உங்கள் அப்பா இறந்துட்டாங்கிறதுக்காக நீங்கள் கணவரை போட்டிருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ யாரை போட்டிங்களோ அதை தான் போடணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே 2002ல் இருந்த மாதிரி எழுதுங்க. இதில் ஒரு சந்தேகம், பாகம் எண் வரிசை எண் எங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற தகவல்லாம் இருக்குது, இது மட்டும் தான் தெரியலைன்னா இது நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம முந்தைய வீடியோவில் வந்து எப்படி வந்து 2002 லிஸ்ட்லேருந்து எடுக்கிறது அப்படின்னு போட்டுப்போம். அந்த லிஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னா
உங்கள் சட்டமன்ற தொகுதியை மட்டும் கொடுத்துட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பூத் பேரை கொடுத்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரோட மேட்ச் பண்ணிங்கன்னா பாகம் எண் வரிசை எண் கிடச்சிரும். அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் BLOட்ட கேட்டிங்கனாவே அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, எடுத்து கொடுத்துட்றாங்க. முக்கியமாக நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போட்டிங்களோ அந்த பூத்துலேயே இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரே தெருவுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கீங்க பல வருஷமாக கூடினா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஈஸியாகவே அந்த லிஸ்ட்லேருந்து கிடச்சிரும். அப்படி இல்லாட்டினாலும் BLO ஆஃபீஸர்ஸே என்ன பண்ணுறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து என்ன பண்ணிடணும், நீ ஃபில் பண்ணி கொடுத்துடணும். இது 2வது பெட்டிக்கு. இதே வந்து இல்லை நானே இல்லை அந்த சமயத்தில் அப்படிங்கிறவங்க 3வது பெட்டி ஃபில் பண்ணுங்கள். அப்படி 3வது பெட்டி ஃபில் பண்ணும்போது உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி 4ல் ஏதாவது ஒருத்தவங்க வந்து 2002 இருந்தாங்களான்னு பார்த்துட்டு அவங்க தகவல் அட்டை இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்து எழுதுங்க. அட்டை இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க பேரை போட்டு வெப்சைட்டில் தேடி எழுதுங்க. அப்படி நம்ம எழுதும் போது அதில் முக்கியமானது இந்த பாகம் எண்ணும் வரிசை எண்ணு தான். அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது. இதை ஃபில் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு சில தகவல்கள் வந்து சந்தேகமாக தான் இருந்துட்டு இருக்கு. முதல் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெயர்னு கேட்பாங்க. அந்த இடத்துல என்னோட பெயர் எழுதணுமான்னு கேட்குறாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினருடைய பெயர், அதனால் உறவினருடைய பெயர் தான் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னுடைய தந்தையுடைய பேர் எழுதிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அடுத்தது அட்டை நம்பரு, அப்பா அவங்கள்ட்ட இருந்த அட்டை நம்பர் எழுதணும். அதே மாதிரி உறவினருடைய பேர்னா அவருக்கு யார் உறவினராக இருந்திருப்பாங்களோ அவர் பேர் எழுதணும். எங்கள் அப்பா அவங்க அப்பாவை போட்டிருந்தாரு அதை எழுதணும். உறவு முறை, அவங்க 2 பேத்துக்கு என்ன உறவு இருக்குது, தந்தை மகன் உறவு இருக்குது, அதனால் தந்தைன்னு எழுதுங்க. இந்த இடத்துல பல கன்ஃபியூஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுதுன்னா, அப்போ இருந்த அந்த பாகம் எண் வரிசையை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவே உள்ளே இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் எடுத்து கொடுத்துருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அது உள்ளே இருக்கக்கூடிய தகவலை கொடுக்குதுன்னா 2002 அட்டையில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை தான் எழுதியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணணும், இந்த இடத்துல தந்தைன்னு எழுதிட்டு அப்புறம் மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க, ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள், வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி நான் வந்து கொடுத்துருக்கேன் BLOட்டேனா இன்றைக்கி சாயங்காலமோ நைட்டோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நாளை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1-2 நாளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை அப்லோட் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் நேற்று, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுடைய ஃபார்ம் சப்மிட்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஃபார்ம் சப்மிட் ஆகிறது ரொம்ப அவசியம். நாம் பார்த்து ஃபார்மை கொடுத்துட்டு அதை அவங்க சப்மிட் பண்ணாட்டினா என்ன ஆகாது, நமக்கு இந்த SIR லிஸ்ட்டில் நம்ம வரமாட்டோம். அதனால கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஆன்லைனில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒன்றும் தேவையில்லை, வெறும் ஒரு ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ஒரு OTP அனுப்பும். அந்த OTP வாங்கிட்டு திருப்பி அந்த OTP டைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அட்டையில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் அட்டை என்ன டைப் பண்ணிங்கன்னா அது சொல்லும் உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் ஆச்சா இல்லை இனிமேல் தான் சப்மிட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லும். எது எப்படி இருந்தாலும் இப்போ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சனி ஞாயிறுக்குள்ளே கொடுத்துட்டு அப்படி இல்லாட்டினா கூட வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயோடையும் முடிக்க போகிறாங்களாமா. புதன்கிழமைக்கு பின்னாடி என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஃபார்மை அப்லோட் பண்ணுறதுக்கான வேலையை ஈடுபடுறதுனால ஃபார்ம் கலெக்ட் பண்ணக்கூடிய வேலைக்கு ஆள் இருக்காமல் போயிடும். அதனால சீக்கிரமாக என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு 3-4 நாளுக்குள்ளேயே வந்து முடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை மிஸ் ஆனால் கூட திங்கள் செவ்வாயில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேடினாலும் ஆள் கிடைக்காது. சீக்கிரமாக சப்மிட் பண்ணிடுங்க.